ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை அஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்பலத்தில் மொத்தம் 10 வகைகள் இருக்கு சரிங்களா. ஆமா, இப்போ இதுல இருந்து குற்றி இழுக்குறம், குற்றி எழுகுறம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிலாம் வந்து பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்ப அவங்கெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா வந்து பார்க்க போறோம். அதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் ரொம்ப 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 ஈஸி சரிங்களா. சரி, ஓகே, நம்ம டேரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது குற்றி எழுகுறம். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும் அப்படிங்கறது தான் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றி எழுகுறம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆமா, அப்படி இருக்கும்போது வந்து இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் குற்றிய லுகரம் சரிங்களா. அப்ப குற்றிய லுகரம் அப்படிங்கும்போது பார்க்கறப்ப ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, குழந்தை, வகுப்பு, பாக்கு சரிங்களா. ஆமா, அப்ப இதுல குற்றியல் உகரம் அப்படின்னால இந்த பார்க்கும்போது இந்த வல்லின எழுத்துக்கள் இருக்குல்லப்பா, க, ச, ட, த, ப, ர சரிங்களா. ஆமா, அப்ப இதோட வந்து பார்க்கும்போது பார்க்க இந்த வல்லின எழுத்துக்களோட உகரம் சேரணும் சரிங்களா. இக்கு பிளஸ் ஊ என்னது அப்பனா என்னது கு சரிங்களா. ஆமா, அடுத்து இச்சு பிளஸ் ஊ அப்படின்னா என்னது சு. அப்ப இது மாதிரி வந்து பார்க்கும்போது குசுடு துபுரு அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. குசுடு துபுரு. அப்ப இது எங்கெங்கெல்லாம் வருதோ அப்ப அவங்க எல்லாமே இந்த என்னது அப்பனா அது குற்றியலுகரம் தான் சரிங்களா. ஆனா இவங்க வந்து இந்த குற்றியலுகர சொற்களை நம்ம பயன்படுத்தும் போது இங்க பாருங்க, முதல்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கூ வந்திருக்கு, அடுத்து இடையில வந்திருக்கு, கடைசியா 3வது வேர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கடைசியில வந்திருக்கு சரிங்களா. அப்ப அவங்க எத்தனை இடத்துல வருவாங்க அப்படின்னா 3 இடங்கள்ல வருவாங்க. எத்தனை இடத்துல வருவாங்க? 3 இடத்துல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வருவாங்களா சரிங்களா. சரி, அப்ப பாருங்க, அப்ப 3 சொற்களிலும் கு அப்படிங்கிற எழுத்தை உச்சரிப்பதை வேறுபாடு இருப்பதை நம்ம உணரலாம். அப்ப இதுல வந்து இவங்க ஒவ்வொரு இடங்களையும் இப்ப நார்மலா எடுத்தோம் அப்படின்னா குறில் எழுத்தோட மாத்திரை அளவு எவ்வளவுப்பா? குறில் எழுத்தோட மாத்திரை அளவு வந்து பார்க்கும் 1 சரிங்களா. குறில் எழுத்தோட மாத்திரை அளவு எவ்வளவு? 1. ஆமா, அப்ப கூங்கிறது வந்து குறிலா நெடிலா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது ஒன்னது ஒரு குறில் சரிங்களா. ஆமா, கூ அப்படின்னு அதாவது என்னது நெடில் சரிங்களா. அப்ப கூங்கிறது என்னது ஒரு குறில் எழுத்து சரிங்களா. அப்ப அதனால இதோட மாத்திரை அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 தான். அப்ப குழந்தை, இப்ப நம்ம மாத்திரைனானது ஒரு கை நொடி நொடிக்கவோ இல்லைன்னா கண் இமைக்கவோ, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மாத்திரையை நம்ம சொல்லுவோம். அதன் அடிப்படையில பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த கு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்ப இதுல குழந்தை இப்ப நான் உச்சரிக்கும் போது வந்து பார்க்கும்போது அந்த ஒரு மாத்திரை அளவுக்கு நான் காலம் கொடுக்குறேன். இப்ப ரெண்டாவதுல பாருங்க வகுப்பு சரிங்களா. அப்ப வகு அப்படிங்கும் போது பார்க்கறப்ப அதுக்கான மாத்திரை அளவு நான் கொடுக்குறேன், ஒரு மாத்திரை அளவு கொடுக்குறேன். பாக்கு இப்ப இந்த இதுல இப்ப இதை உச்சரிச்சு பாருங்களேன். இப்ப குழந்தைங்கும் போது நான் கூவை நல்லா உச்சரிக்கிறேன், வகுப்புங்கும் போது நான் கூ நல்லா கரெக்டா ஒரு மாத்திரை அளவுக்கு உச்சரிக்கிறேன். ஆனா பாக்குங்கும் போது அப்ப கூவோட மாத்திரை அளவு இந்த இடத்துல குறையுது சரிங்களா. அப்ப என்னன்னா முதல்லையும் இடையிலையும் வரும்போது அவங்க தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுலயே ஒழிப்பாங்க சரிங்களா. ஆனா அவங்க சப்போஸ் இறுதியில வந்தாங்க அப்படின்னா தனக்குரிய ஒரு மாத்திரையிலேருந்து குறைஞ்சி அரை மாத்திரையை ஒழிப்பாங்க. இவ்வளவுதான் சரிங்களா. இங்க பாருங்க, இப்ப இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப குசுடு துபுருங்கிறது என்னது? ஆறுமே வல்லின உகரங்கள், ஆறுமே என்னது வல்லின உகரங்கள் சரியா. அப்ப இறுதியில வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலா வந்து பார்க்கும் எத்தனை மாத்திரையா ஒழிக்கும்? அரை மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மாதிரி தனக்குரிய ஒரு மாத்திரையிலேருந்து குறைஞ்சு ஒழிக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம்? குற்றியலுகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப குற்றியலுகரத்தை எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை இயல் பிளஸ் உகரம் அப்படின்னா என்னது குற்றியலுகரம். அப்ப காசு, அப்ப இது எல்லாத்தையுமே என்னது கடைசியில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இடம்பெற்றிருக்கு சரிங்களா. ஆமா, அப்ப கூ, இங்க கூ வந்திருக்கா, கூ வந்திருக்கு, குசுடு, ஆமா, அடுத்து துபுரு சரிங்களா. அப்ப துபுரு. ஆமா, அப்ப பாருங்க, அப்ப இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இறுதியில வந்திருக்கு. அப்ப குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வல்லின உகரங்கள் இறுதியில வந்தாதான் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா ஒழிக்கும். அப்படி அரை மாத்திரையா குறைஞ்சு ஒழிச்சா மட்டும்தான் அவங்க என்னது குறைந்து ஒழிக்க உகரத்துக்கு பேர் மட்டும்தான் குற்றியல் உகரம்னு சொல்றோம் சரியா. குறைஞ்சு ஒழிச்சா மட்டும்தான் அது குற்றியல் உகரம் சரிங்களா. ஆமா, இப்ப சப்போஸ் வந்து பாருங்க, இப்ப இங்க ஒரு கொடுத்துற தனி குறில் எழுத்தை அடுத்து சரி, ஒரு சப்போஸ் ஒரு தனி குறில் இப்ப நம்ம இங்க கொடுத்துட்டோம், இங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா நெடில் எழுத்து, இங்க இருக்கிறது வந்து பார்க்கும்போது வல்லின உகரங்கள். இங்க 2 எழுத்து இருக்கு, அதே மாதிரி மத்த எல்லாத்திலுமே 2, 3 இது மாதிரி எழுத்துக்கள் இருக்கு சரிங்களா. சப்போஸ் வந்து தனி குறில் எழுத்தா இருக்கணும். இப்ப இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, பசு, அதாவது பசு. இப்ப வந்து பார்க்கும்போது பசு அப்படி நம்ம சொல்றோம். இப்ப காசு, இப்ப காசு அப்படிங்கிறது எப்படி சொல்றோம்? பசு அப்படிங்கும் போது இப்ப உச்சரிப்பு தெரியுதா? அதாவது காசுங்கும் போது ஆமா, அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது பார்க்கும்போது காசு அப்படின்னா அரை மாத்திரையா இருக்கு சரிங்களா. பசு அப்படிங்கும் போது நான் ஒரு மாத்திரை அளவுக்கு காலத்தை அதுக்கு நான் செலவு பண்றேன் சரிங்களா. ஆமா, சப்போஸ் ஒரு தனி குறியில
மட்டும் அடுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்போதுமே என்னவாதான் ஒழிப்பாங்க, ஒரு மாத்திரை அளவுக்கு தான் ஒழிப்பாங்க. ஏன் சார் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ப இவங்க பெரும்பாலும் கடைசியில வந்தா அரை மாத்திரை அளவு குறைஞ்சு ஒழிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா வந்து பார்க்கும்போது இங்க கடைசின்னு பார்க்கும்போது இங்க 2 எழுத்து, ஆனா இப்ப இருந்தாலும் இவங்க கடைசியில தான் இடம்பெற்றிருக்காங்க. சப்போஸ் தனி குறில் இருக்கு, தனி குறிலுக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது, ஒரு வல்லினத்துல இருக்கக்கூடிய ஒரு உகரம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க எத்தனை மாத்திரை அளவு ஒழிப்பாங்க அப்படின்னா ஒரு மாத்திரை அளவுக்கு கண்டிப்பா ஒழிப்பாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா. அப்ப வந்து பார்க்கும்போது இது மாதிரி தனக்குரிய மாத்திரை அளவு வந்து பார்க்கும்போது 1. சரிங்களா? ஆமா. அது மாதிரி வந்து குறையாம ஒழிக்கிறவங்களுக்கு பேரு தான் முற்றியல் உகரம். சரிங்களா? அது என்னது? முற்றியல் உகரம். அதான் ஆமா, அதாவது வந்து உனக்கு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க மாத்திரை அளவு வந்து பார்க்கும் 1ன்னா அந்த ஒரு மாத்திரை அளவுல யார் யாரெல்லாம் முழுசா உச்சரிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே என்னது, முற்றியல் உகரம். அப்ப புகு, பசு, விடு, அது, வரு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாவு. சரிங்களா? குசுடு, துப்புரு, இதுல மாவுங்கிறது வராது. இப்ப இவங்க எல்லாமே என்னது அப்படின்னா வல்லின உகரங்கள். சரிங்களா? இப்ப இதுல கடைசியா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே என்னது, வல்லின உகரங்கள். சரிங்களா? ஆமா. அப்ப அந்த மாவு 7 நம்ம சொல்றோம். அப்ப இது என்னது சார் அப்படின்னா வல்லினம் அல்லாத உகரங்கள். அப்ப மெல்லினம், இடையினம்னு வேற இருக்குல்ல. ஆமா. அப்ப இது சார்ந்தும் உகரங்கள் வரும். சரிங்களா? ஆமா. அப்ப வந்து பார்க்கும்போது கசட தபர எங்கன்னா நம்ம எரள வளல. சரிங்களா? எரள வளல அது இடையினத்துல வரும். அப்ப இவ்வு கூட்டல் ஊ தான் என்னது அப்படின்னா என்னது ஊ அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம், ஊன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆமா. சப்போஸ் இவங்க எப்போதுமே எப்படிதான் ஒழிப்பாங்க அப்படின்னா, இவங்க எந்த இடத்துல வந்தாலும், முதல்ல வந்தாலும் சரி, இடையில வந்தாலும் சரி, இறுதியில வந்தாலும் சரி, வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதுமே முழுமையாதான் ஒழிக்கும். சரிங்களா? ஆமா. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த வல்லின உகரங்கள் குசுடு துப்புரு மட்டும்தான் இறுதியில வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைஞ்சு அரை மாத்திரையா ஒழிக்கும். எது? இந்த குசுடு துப்புரு மட்டும்தான். மற்றபடி இருக்கக்கூடிய மொத்தம் மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. இந்த 18ல இந்த 6 வல்லின உகரங்கள் மட்டும்தான் குறைஞ்சு ஒழிக்கும். மீதி இருக்க 12மே எங்க வந்தாலுமே அது எப்படிதான் ஒழிக்கும், முழுமையா தான் ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, தெரிந்து தெளிவம். அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் அப்படிங்கிற எழுத்துக்களை வந்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறில் எழுத்தை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறில் எழுத்து அப்படின்னா பார்க்கும்போது கரம். சரிங்களா? குறில் எழுத்துனானது கரம். அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். சரிங்களா? ஆமா. அ, இ, உ, க, ம. சரிங்களா? இதே நெடில் எழுத்து அப்படின்னா ஐகான், அவுகான். சரிங்களா? ஐகான், அவுகான். அப்ப ஐங்கிறது என்னது, ஒரு நெடில் எழுத்து. சரிங்களா? சப்போஸ் குறில் நெடில் ரெண்டுத்தையுமே சேர்த்து சார் அப்ப நான் பார்க்கும்போது பார்க்கறப்ப கரம் பிளஸ் கான் காரமா மாறுது. சரிங்களா? என்னது கரம் பிளஸ் கான் அப்ப நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது கா. சரிங்களா? அந்த காவை எடுத்து நான் இங்க எழுதிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கற இதுல இருக்கக்கூடிய ரம்முல அந்த அது கரத்துல இருக்கக்கூடிய ரம் எடுத்து எழுதிக்கிட்டோம். சரிங்களா? அப்ப அது என்னது காரம். அப்ப இது வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா குறிலும் நெடிலத்துல இருந்து சேர்த்து எழுதியிருக்கேன், அதனாலதான் காரம். அப்ப மகாரம், எகாரம், ஐகாரம், அவுகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு நமக்கு அக்கேனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? சரி, அப்ப தமிழ் எழுத்தை குறிக்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் பயன்படுத்துறோம்னா கரம், கான், காரம், கேனம். கரம் அப்படிங்கிறது குறிலு, இது நெடிலு. அப்ப இது ரெண்டுமே மிக்சடா தான் கலந்துதான் வந்து பார்க்கும்போது காரம்னு வந்திருக்கு. அப்ப இது என்னது குறில் பிளஸ் என்னது நெடிலு. இவங்க வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆயுத எழுத்து. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க. இப்ப இதுல இருந்து பார்க்கும் குற்றியல் உகரத்தோட வகைகள் மொத்தம் எத்தனை சரி இருக்கு அப்படின்னா 6 வகைகள் இருக்கு. எத்தனை வகைகள் இருக்கு? 6 வகைகள் இருக்கான். இப்ப வந்து பார்க்கும் நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லி கொடுத்திருக்கான். ஒண்ணும் இல்ல. இப்ப குற்றியல் உகரம்னா கடைசியா எனக்கு என்ன இடம் இருக்கணும், கு, சு, டு, து, பு, ரு. சரிங்களா? அப்ப இந்த 6 எழுத்துக்கள் வந்து பார்க்கும் இடம்பெற்றிருக்கணும். சரிங்களா? அப்ப அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி எனக்கு இருக்கக்கூடிய எழுத்து என்னவா இருக்கணும், நெடில் எழுத்தா இருக்கணும். சரிங்களா? ஆமா. அப்ப அங்க பாருங்க, அப்ப குசுடு துப்புரல கு, சு, டு, து, ரு இடம்பெற்றிருக்கா. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து கண்டிப்பா என்ன எழுத்தா இருக்கணும், நெடில் எழுத்தா இருக்கணும். அப்ப பாங்கிறது என்னது, நெடில் எழுத்து. மாங்கிறது என்னது, நெடில் எழுத்து. சரிங்களா? பா, அடுத்து கா, ஆங்கிறது ஆனாதான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஆனா குறியில ஆங்கும் போது என்னது, நெடில் எழுத்து. சரிங்களா? சப்போஸ் அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி இருக்கிற பொறுத்து தான் நம்ம 6 வகையா பிரிக்கிறோம். நெடில் எழுத்தா இருந்துச்சுன்னா அது என்னது, நெடில் தொடர்னு சொல்றாங்க. சப்போஸ் ஆயுத எழுத்து இடம் பெற்றுச்சுன்னா அப்ப அதே மாதிரி கு, சுடுது, தூ இருக்கு. சரிங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஆயுத எழுத்து இடம் பெற்றிருக்கு. அப்ப இது என்னது, ஆயுத தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா? அப்ப இது என்னது, ஆயுத தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இங்க பாருங்க, உயிர் தொடர் குற்றியல் உகரம். அப்ப இது என்ன சார் அப்படின்னா இங்கேயும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப சூ இருக்கு, தூ இருக்கு, அடுத்து பார்த்தோம் கயிறு இருக்கு, ரூ இருக்கு. சரிங்களா? ரூ இருக்கு. சரிங்களா? ஆமா. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன, அரசுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா ராங்கிற வேர்டு இருக்கு. ராவ நான் எப்படி உச்சரிப்பேன் அப்படின்னா இரு கூட்டல் அ. சரிங்களா? என்னது, இரு கூட்டல் அ. அப்ப ஆக்கு பக்கத்துலதான் என்ன இருக்கு, சூ இருக்கு. அப்ப இந்த ஆ என்ன எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்தா மெய் எழுத்தான்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு உயிர் எழுத்து. சரிங்களா? அப்ப இந்த உயிர் எழுத்தை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், உயிர் தொடர் கூட்டல் உகரம்னு சொல்றோம். அப்ப கயிறு, இந்த ஈ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க, ஈ கூட்டல் ஈ. சரிங்களா? அப்ப ஈ
ஈக்கு பக்கத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ரூங்கிற ஒரு வேர்டு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த எழுத்து வந்து பக்கம் இடம்பெற்றிருக்கும். அப்ப இது என்னது உயிர் தொடர் கூட்டியலுகரம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து வன் தொடர்னா பாருங்க. இப்ப வல்லின எழுத்துக்கள் என்னது கசடத்தா பாரு. ஆமா, அதே மாதிரி கடைசியா இருக்கக்கூடிய அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி கண்டிப்பா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு இது மாதிரி வந்து பார்க்கும்போது சொற்கள் வந்துச்சுன்னா அதை நம்ம வன் தொடர்னு சொல்லுவோம். இப்ப பாக்கு நம்ம சொல்றோம், அப்ப இக்குன்னு இடம்பெற்றிருக்கு. அப்ப இது என்ன இக்கு வந்துச்சுன்னா அது என்ன வன் தொடர் கூட்டியலுகரம். பேச்சில் வந்து பக்கம் இச்சு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அப்ப பாட்டு, அடுத்தது பத்து, உப்பு, பற்று. அப்ப இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்ப வந்து பார்க்கும்போது கடைசியா இருக்கக்கூடிய குசுடு துபுருக்கு முன்னாடி மெய்யெழுத்துல கசடதபரம் வந்துச்சுன்னா அது என்னது வல்லின தொடர் கூட்டியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, வல்லின எழுத்துக்கள் வன் தொடர் கூட்டியலுகரம். மென் தொடர் அப்படின்னா அது ஞஞன நம்மன இடம்பெறணும். அவ்வளவுதான். கடைசியா வந்து பார்க்கும்போது குசுடு துபுரு இடம்பெற்றிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இடம்பெற்றிருக்கணும்? ஆமா, ஞஞன நம்மன இதுல இடம்பெற்றிருக்கணும். சரிங்களா? அப்ப இதனால்தான் மென் தொடர் கூட்டியலுகரம். ஆமா, சரிங்களா? சரி, ஓகே. இப்ப சப்போஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து இந்த வல்லின எழுத்துக்கள் தவிர்த்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வேற ஏதாவது உகரத்துல இடம்பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து முற்றியல் உகரம். சரி, அது வந்து நம்ம என்ன சொல்லணும்? முற்றியல் உகரம். அதாவது அந்த குசுடு துபுரு மட்டும்தான் இறுதியில் இடம்பெறும் போது தனக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து என்ன பண்ணும்? அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும். சரிங்களா? ஆமா, சப்போஸ் வந்து இந்த குசுடு துபுரை தவிர்த்து வேற ஏதாவது சொற்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லணும்? அது வந்து முற்றியல் உகரம் அப்ப நம்ம சொல்லணும். சரிங்களா? என்ன சொல்லணும்? முற்றியல் உகரம் அப்ப நம்ம சொல்லணும். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப இடைத்தொடர் கூட்டியலுகரம்னானது எரள வழல. சரிங்களா? ஆமா, அப்ப எரள வழல. அப்ப இந்த தொடர் வந்து பக்கம் இடம்பெற்றுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இடைத்தொடர் கூட்டியலுகரம். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு அப்படி நம்ம சொல்லலாம். அப்ப இதுலயே ஒரு விஷயம் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க பின்னாடி. அதாவது இந்த இவ் அப்படிங்கிற ஒரு எண்ணும் எழுத்தை தொடர்ந்து குற்றியல சொற்களே வராதான். அப்ப என்ன சார் அப்படின்னா, இப்ப நம்ம அங்க மேல பார்த்தோம், இது வந்து என்னது? ஆமா, இது வந்து ஒரு இடைத்தொடர் கூட்டியலுகரம். அப்ப இந்த இவ்வுனா அந்த பக்கம் இந்த எழுத்துக்கு பக்கத்துல இவ்வுக்கு பக்கத்துல வேற எந்த குசுடு துபுருமே என்ன பண்ணாது? குசுடு துபுருமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இடம்பெறாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, இவ்வு எழுத்துக்கு பக்கத்துல வேற யாருமே வரமாட்டேன். இப்ப நம்ம சொல்றோம் இழுக்கு பக்கத்துல கூ வருது, இந்த குண்டு இழுக்கு பக்கத்துல பூ வருது. ஆனா அந்த இவ்வுக்கு பக்கத்துல என்ன பண்ண மாட்டாங்க? இதுல யாருமே வரமாட்டாங்க. குசுடு துபுரு இடம்பெறவே பெறாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, அதே மாதிரி அந்த பக்கம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சு டு ரு இவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் கூட்டியல் சொற்களும் கிடையாது. இப்ப ஆல்ரெடி ஒண்ணு என்ன சொன்னோம்? ஒரு தொடர்ல இவ்வு இடம்பெற்றுச்சுன்னா அதுக்கு பக்கத்துல யார் வரமாட்டா? குசுடு துபுரு வராது. சரிங்களா? என்ன வராது? குசுடு துபுரு வராதுன்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? ஆமா, இப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப கடைசியா சு டு ரு சுடுரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த சுடுரு இந்த குசுடு துபுருல அந்த பக்கம் 3 மட்டும் தான் நாங்க கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து என்ன சார் அப்படின்னா இந்த எரள வளல, இப்ப இவங்க 3 பேருமே வந்து பார்க்கும்போது இந்த எரள வளலுக்கு பின்னாடி வரமாட்டாங்க. இடைத்தொடருக்கு பின்னாடி இவங்க 3 பேருமே வரமாட்டாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த 3 பேருமே அங்க இருக்க மாட்டாங்க. தூ தான் அங்க இருக்கு, அடுத்தனதே பூ இருக்கு, அடுத்த இருக்கு கூ இருக்கு. சரிங்களா? ஆமா, அப்ப அந்த சுடுரு அப்படிங்கிற சுடுருங்கிறது வந்து பார்க்கும்போது இடைத்தொடரை தாண்டி வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அப்ப இது குற்றியல் உகரம். குற்றியல் இகரம் அப்ப நான் பார்க்கும்போது பார்க்கறப்ப கடைசியா இகரமா மாறுறதுக்கு பேரு குற்றியல் உகரம். சரிங்களா? ஆமா, குற்றியல் இகரம். அப்ப வரகு பிளஸ் யாது. ஆமா, இப்ப இங்க கூ இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அப்ப கூவும் உகரமும் பிளஸ் எகரமும் மாறுனுச்சுன்னா அது என்னவா மாறும்னா இகரமா மாறும். சரிங்களா? கூவும் அதான் பார்க்கும்போது உகரம், உகரம் கூட்டல் எகரம். சரிங்களா? சேர்ந்துச்சுன்னா அது என்னவா மாறுமா? இகரமா மாறும். சரிங்களா? அது என்னவா மாறும்? இகரமா மாறும். அதனாலதான் குற்றியல் இகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரத்துக்கு பேர் என்னது? குற்றியல் இகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆமா, அப்ப பாருங்க, அப்ப இவங்க சொல்லோட இறுதியில உள்ள கு அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கி என்று ஒலிக்கிறது. சரியா? ஆமா, அப்ப வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து கி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இப்ப வரகு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கணும். ஆமா, யா அப்படிங்கிறது இப்ப நான் வரகு யாதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா வரகியாது. அப்போ கீயா மாறும். சரிங்களா? அப்ப கீனா வந்து பார்க்க எப்படி பிரிக்கலாம்? இக்கு பிளஸ் என்னது? இ. ஆல்ரெடி உகரம் இப்ப கீ என்னவா மாறுது? இகரமா மாறுது. அவ்வளவுதான். சரிங்களா? அது மாதிரி முழுமையாக ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்காம அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. சரிங்களா? ஆமா, அது மாதிரி வந்து பார்க்கும் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுல குறுகி ஒலிக்கும் இகரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா என்னது? குற்றியல் இகரம். தனக்குரிய ஒரு மாத்திரையில குறைஞ்சு ஒலிச்ச உகரத்துக்கு பேர் என்னன்னா உகரமா இருந்துச்சுன்னா அது குற்றியல் உகரம், இகரமா இருந்துச்சுன்னா அது என்னது? குற்றியல் இகரம். சரிங்களா? உகரமா இருந்துச்சுன்னா அது என்னது? குற்றியல் உகரம். சப்போஸ் வந்து பார்க்கும்போது இகரமா இருந்துச்சுன்னா அது என்னது? குற்றியல் இகரம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்து பாருங்க,
இதுல வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது குற்றியலுகரம் சரிங்களா 2 இடங்கள்ல தான் வரும் சரியா. ஒண்ணு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இடம் 1 இடம் 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க இங்க எக்ஸாம்பிள் பாருங்க கொக்கு பிளஸ் யாது. அப்ப இக்குவா நான் எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஊவா நான் பிரிக்கலாம். இக்கு கூட்டல் என்னவா பிரிக்கலாம்? ஊவா பிரிக்கலாம். அப்ப இங்க இடம் பெற்றிருக்கிறது என்னது அப்படின்னா யா தான் இடம் பெற்றிருக்கு சரிங்களா. அப்ப யகரம் இடம் பெற்றிருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னவா மாறுறாங்க அப்ப என்னவா மாறுறாங்க? கீயா மாறுவாங்க சரிங்களா. என்னவா மாறுவாங்க? கீயா மாறும். அதாவது இகரமா மாறும் சரிங்களா. அப்ப கூவும் யாவும் சேர்ந்து என்னவா மாறுது? கீ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப தெரியும் சரிங்களா. ஆமா அதாவது ஒரு ஒரு வல்லின உகரத்துக்கு பின்னாடி கண்டிப்பா யகரம் வந்துச்சு அப்படின்னா அந்த உகரம் எனக்கு என்னவா திரிபடையும் அப்படின்னா இகரமா திரிபடையும் சரி. அது என்னவா திரிபடையும்? இகரமா திரிபடையும் சரிங்களா. அப்ப தோப்பு பிளஸ் யாது நம்ம சொல்றோம் சரி. அப்ப பூ அப்பனா இப்பு கூட்டல் ஊ நான் பிரிக்கலாம். அப்ப இங்க யகரம் வரதுனால இந்த பூ என்னவா மாறும் அப்பனா பார்க்கும்போது பார்க்கறேன் பி அதை பார்க்கும் தோப்பியாதுன்னு மாறும் சரிங்களா. இதெல்லாம் சந்திப்பிலையில கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. நல்லா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நாடு பிளஸ் யாது நாடி யாது. அப்ப 2 பிளஸ் ஊ அதே மாதிரி நாடி யாது எனப்படுவது யாது அப்ப நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சரி அப்ப அடுத்து பாருங்க 2வது இடம் வந்து பார்ப்போம் மியா என்பது ஒரு அசைச்சொல் சரிங்களா. அதாவது ஒரு ஓசையோட நயத்துக்காக மட்டும்தான் வருது சரி. ஓசையோட நயத்துக்காக மட்டும்தான் பார்ப்போம் மியா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப இதுல மீ அப்படிங்கிறது மீயில் மீனா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் என்னது இ சரிங்களா. அதுதான் என்னது மீ சரிங்களா. ஆமா அப்ப இதுல இருக்கக்கூடிய இகரம் குற்றியலிகரம் அப்ப நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த மீ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா என்னது? குற்றியலிகரம் சரிங்களா. ஆமா இது இகரமா தானே மாறுது. ஆமா அப்ப இகரமா மாறும்போது பக்கத்துல என்ன இருக்குன்னா யகரம் இருக்குல்ல சொல்றப்படுதாப்பா. அதாவது மீ யா அப்படி நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம அதுல பார்க்கும்போது பார்க்கறப்ப கூ அப்படிங்கிறதே நமக்கு வந்து பக்கத்துல யா வந்துச்சுன்னா அது என்னவா மாறும்? கீயா மாறும். இங்க ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்பன்னா பார்க்கும் மீயா மாத்தி வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஆமா அப்ப மீக்கு பக்கத்துல அங்க என்ன இருக்கு? யாங்கிற வேர்டு இருக்கு. அப்ப இது என்னது? குற்றிய லிகரம் சரிங்களா. அப்ப கேல் பிளஸ் மியா நம்ம சொல்றோம் சரிங்களா. கேல் பிளஸ் மியா அப்படிங்கும் போது இந்த மீ இடம்பட்டு பக்கத்துல என்ன சொல் இருக்கோ அந்த சொல் என்னவா மாறும் அப்பனா கேன்மியாவா மாறுது சரிங்களா. செல் பிளஸ் மியா அப்படின்னா என்னவா மாறுது? சென்மியாவா மாறுது. இது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பொதுலகரம் வந்துச்சுன்னா 3 சுழி எண்ணு சரிங்களா. ஆமா இதே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து குண்டுலா வந்துச்சுன்னா அது 2 சுழி எண்ணு சரிங்களா. இது இப்போதைக்கு உரைநடை வழக்குல குற்றிய லிகரம் கிடையாது. ஒன்லி இலக்கியங்கள்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்லி எதுல மட்டும்தான் இருக்கு? இலக்கியத்துல மட்டும்தான் இருக்கான் சரிங்களா. சரி இப்ப அடுத்து பாருங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. இப்ப 4 வகை குறுக்கங்கள் சரிங்களா. இப்ப ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் சொன்னோம்ல. இப்ப இதுல இருந்து பாருங்க ஐகார குறுக்கம் சரிங்களா. ஐகார குறுக்கம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து இங்க பாருங்க ஐ கை பை சரிங்களா. அந்த ஐ வரிசையில வர்றது. அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐகார குறுக்கம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அப்ப இந்த ஐ அப்படிங்கும் போது பாக்குறப்ப ஐங்கிறது அது நெடில் எழுத்து. அப்ப இதோட மாத்திரை அளவு எவ்வளவு? 2 சரிங்களா. இதோட மாத்திரை அளவு எவ்வளவு? 2. ஆமா அங்க குற்றியல் உகரம் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு குறில் எழுத்து. அப்ப அதோட மாத்திரை அளவு எவ்வளவு சொன்னோம்? 1 நம்ம சொன்னோம் சரிங்களா. இப்ப வந்து நான் வந்து தனியா வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப ஐ கை பை அப்படின்னு நான் சொல்லும் போது நான் எவ்வளவு உச்சரிக்கிறது எவ்வளவு வினாடி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஆமா அப்ப இங்க பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் வரும்போது பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா பார்க்கும்போது அந்த 2 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பாருங்களேன். இப்ப இதுல 2ங்கும் போது பாக்குற ஐ ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்ப வையம். அப்ப அதை விட அதிகமா நேரம் எடுத்துக்கிறேன்னா கம்மியா நேரம் எடுத்துக்கிறேன்னா கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்ப முதல்ல வரும்போது இவங்க அரை மாத்திரை குறைவாங்க சரிங்களா. ஆமா சமையல் பறவை. அப்ப இடையிலையும் இறுதியிலே வரும்போது இவங்க ஒரு மாத்திரை அளவுக்கு வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப குறைவாங்க சரிங்களா. ஆமா அதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதாவது இவங்களும் வந்து பார்க்கும் முதல் இடை இறுதி 3 வருவாங்க. ஆனா சப்போஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப முதல்ல வர்றப்ப வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? 1.5 மாத்திரை அளவுல வந்து பார்க்கும்போது ஒழிப்பாங்க. ஆனா வந்து பார்க்கும்போது தனியா வரும்போது என்ன பண்ணுவாங்க? முழுமையா இருக்கும். ஐகார குறுக்கம் வந்து தனியா வந்துச்சு அப்படின்னா தனியா வரும்போது பார்க்கறப்ப எத்தனை மாத்திரையா ஒழிக்கும்? ஆமா 2 மாத்திரை. சப்போஸ் முதல்ல மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதோடைய மாத்திரை அளவு எவ்வளவு? 1.5 சரிங்களா. ஆமா சப்போஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கற இடையிலையும் இறுதியிலையும் வருது. இடையிலையும் இறுதியிலையும் வருதுன்னு வச்சுக்கோ சரிங்களா. அப்ப அதோடைய மாத்திரை அளவு எவ்வளவுனா 1 சரிங்களா. அதோடைய மாத்திரை அளவு எவ்வளவு? 1 நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி ஓகே.
அப்போ அதனுடைய மாத்திரை கடைசியா போல இருக்கும் அப்பனா எவ்வளவு இருக்கும் 1ன்னு இருக்கும் சரிங்களா. சரி ஓகே. இப்ப பாருங்க அப்ப வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஐங்கும் போது பாக்குறப்ப அதோடைய மாத்திரை அளவு வந்து பார்க்கும்போது 2 தனியா இருக்கும்போது, சப்போஸ் வந்து பார்க்கும்போது முதல்ல வந்துச்சு அப்படின்னா முதல்ல வரும்போது பாக்குறப்ப அரை மாத்திரை குறைஞ்சு 1.5 மாத்திரையா ஒலிக்கும். இடையிலையும் ஆமா இறுதியிலையும் வரும்போது பாக்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்பனா என்ன பண்ணுவாங்க, ஒரு மாத்திரை குறைஞ்சு ஒரு மாத்திரை அளவுல பார்க்கும்போது பாக்குறப்ப ஒலிக்கும் சரிங்களா. ஒரு மாத்திரையில குறைஞ்சேன்னா ஒரு மாத்திரை அளவுக்கு வந்து பார்க்கும் ஒலிக்கும் சரிங்களா. அடுத்து ஐகார குறுக்கத்துக்கு அடுத்து அவுகார குறுக்கம். அப்ப அவு வவ் அப்ப இவங்களுமே என்னது அப்பனா நெடில் எழுத்து தான் சரிங்களா. அப்ப இவங்களுக்கு வந்து பார்க்க மாத்திரை அளவு எவ்வளவு அப்பனா எவ்வளவுதான் 2 மாத்திரை தான் சரிங்களா. அப்ப இவங்க அவங்கிறது ஒரு நெடில் எழுத்து தான். அப்ப இவங்களுக்கான மாத்திரை அளவு எவ்வளவு அப்பனா என்னது 2. ஔவையார் வவ்வால் அப்ப நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப முதல்ல மட்டும்தான் வருவாங்க சரிங்களா. என்ன பண்ணுவாங்க ஔ வவ் அப்படிங்கும் போது அப்ப இவங்க எவ்வளவு மாத்திரைனா 2 மாத்திரையில ஒழிப்பாங்க. ஆனா முதல்ல வரும்போது அரை மாத்திரை குறைஞ்சு எவ்வளவு மாத்திரையை ஒழிப்பாங்க அப்பனா எவ்வளவு முதல்ல இடம்பெறும் போது தனக்குரிய 2 மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு எவ்வளவு குறைப்பாங்க அப்படின்னா 1.5 மாத்திரை சரிங்களா. எவ்வளவு 1.5 மாத்திரையா வந்து பார்க்க ஒழிப்பாங்க சரிங்களா. சரி ஓகே. அப்ப வந்து பார்க்கும்போது அவுகாரம் எங்க மட்டும்தான் வரும் அப்பனா எங்க மட்டும்தான் வரும், சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் வராது இறுதியிலையும் வராது சரிங்களா. இடையிலையும் வராது இறுதியிலையும் வராது சரிங்களா. சரி ஓகே. அடுத்து பாருங்க மகர குறுக்கம். இது எல்லாமே போட்டு குழப்பிக்கிறாங்க மெஜாரிட்டியா நிறைய பசங்க. அதாவது என்னன்னா அம்மா பாடம் படித்தேன். இப்ப இதுல மகர குறுக்கம்னா இம்ம தான் நம்ம எடுத்துக்கணும், எதை தான் எடுத்துக்கணும், இம்ம தான் எடுத்துக்கணும் சரிங்களா. ஆமா அப்ப இந்த இம்முங்கிறத வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப எவ்வளவு அப்படின்னா வந்து இது ஒரு மெய் எழுத்து. மெய்யெழுத்துக்கான மாத்திரை அளவு எவ்வளவு அரை மாத்திரை சரியா. மெய்யெழுத்துக்கான மாத்திரை அளவு எவ்வளவு அரை மாத்திரை சரிங்களா. அப்படி இருக்கும்போது இங்க பாருங்க அம்மா அப்ப அந்த இம்முக்கான மாத்திரை அளவு உச்சரிப்புல நான் கொடுக்கறேன்னா அப்படின்னா அந்த அரை மாத்திரை அளவுக்கு அம்மாங்கும் போது அந்த அழுத்தம் நான் கொடுக்குறேன். பாடம் படித்தேன் அப்ப இங்க வந்து உச்சரிப்பு நான் கொடுக்குறேன். எந்த இடத்துல சார் எனக்கு இந்த இம்முக்கான உச்சரிப்பு கொஞ்சம் குறையும் அப்படின்னா இம்மு வந்ததுக்கு அப்புறம் வா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வகர வரிசையில எது வந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்க்கும் என்ன ஆகும், அங்க மகரம் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப மெய்யெழுத்து அதோட அரை மாத்திரையை சொன்னோம்ல, அவங்க எவ்வளவு மாத்திரையை ஒழிப்பாங்க அப்படின்னா கால் மாத்திரையை ஒழிப்பாங்க சரிங்களா. எவ்வளவு மாத்திரையை ஒழிப்பாங்க, கால் மாத்திரையை ஒழிப்பாங்க. இப்ப பாருங்க வலம் வந்தான் அப்ப இம்மு அப்ப இதை நம்ம சேர்த்து படிச்சோம்னா வலம் வந்தான். இப்ப நம்ம இம்மு உச்சரிச்சது உங்களுக்கு தெரியல அப்படித்தானே. அம்மா பாடம் படித்தான். இப்ப படிங்க அம்மா பாடம் படித்தான் சரிங்களா. ஆமா இப்ப பாருங்க வலம் வந்தான். இப்ப இதுல இம்மு உச்சரிச்சதுல உங்களுக்கு ஏதோ ஃபீல் பண்றீங்களா, அப்ப ரொம்ப கம்மியா ரொம்ப மைல்டா தான் நமக்கு தெரியும் இம்முங்கிற வேர்டு சரிங்களா. அப்ப மகர மெய்யெழுத்துக்கு பக்கத்துல ஒரு வகர எழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த மகர மெய் கண்டிப்பா என்ன பண்ணும், மாத்திரை அளவு குறைஞ்சு ஒழிக்கும். அது நார்மலாவே அரை மாத்திரை தான் இருக்கு, அதுல இருந்து குறைஞ்சு எத்தனை மாத்திரை ஒழிக்கிறாங்க, கால் மாத்திரை அளவுக்கு ஒழிக்கிறாங்க சரிங்களா. சரி இப்ப பாருங்க அப்ப வந்து பார்க்கும்போது வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா போழும் என்னும் சொல்ல வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா போன் என்றும் சரிங்களா. போழும் அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி எழுதலாம் போன் என்றும், மருளும் அப்படிங்கிற சொல்ல வந்து பார்க்கலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா மருண் என்றும் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப செய்யுள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓசை சீர்மைக்காக நம்ம பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா. ஆமா அப்ப இந்த சொற்கள் வந்து பார்க்கும்போது மகர மெய் இருக்கு பாத்தீங்களா, மகர மெய்யானது இன் அடுத்தனது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வர்றதுனால அப்ப தனக்குரிய மாத்திரை குறைஞ்சு என்ன பண்ணுது கால் மாத்திரை அளவு ஒழிக்குது. அப்ப 2 கண்டிஷன், ஒண்ணு மகரத்துக்கு பக்கத்துல எனக்கு என்ன வரணும் வகரம் வந்துச்சுன்னா எனக்கு கால் மாத்திரை ஒரு விஷயம் சரிங்களா. இன்னொன்னு வந்து பார்க்கும்போது மகரத்துக்கு முன்னாடி எனக்கு நகர எழுத்து ஏதாவது இடம்பெற்றிருக்கணும் சரிங்களா. மூணு சொல்லினா இருக்கலாம் இல்ல 2 சொல்லினா இருக்கலாம். அப்படி இடம்பெற்றுச்சு அப்படினால எனக்கு என்ன மாத்திரை கால் மாத்திரை அளவுக்கு வந்து பார்க்க ஒழிக்குது சரிங்களா. சரி அப்ப மகரமே அப்படின்னா நமக்கு புரியுதா. ஆமா சரி அடுத்து பாருங்க ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அப்ப இவங்க எதுல வருவாங்கன்னா சொற்களோட இடையில மட்டும்தான் இவங்களை பயன்படுத்த முடியும். சொற்களோட வந்து பார்க்கும் முதல்ல மட்டும் யார் வருவா அப்படின்னா யார் அவுகார குறுக்கம் எங்க மட்டும் தான் வரும், முதல்ல மட்டும் தான் வரும். ஆனா ஆயுத குறுக்கம் எங்க மட்டும் தான் வரும், சொற்களோட இடையில மட்டும் தான் வரும். ஆயுத குறுக்கம் அப்படின்னாலும் அதனுடைய மாத்திரை அளவு எவ்வளவுனா அரை தான் சரிங்களா. ஆமா அப்ப அஃது அப்படிங்கும் போது பாக்குறப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஆயுத எழுத்தை உச்சரிக்கும் போது அரை மாத்திரை, ஆனா வந்து எழுத்துக்களை பயன்படுத்தும் போது பாக்குறப்ப அஃது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம் சரிங்களா. அஃது அவ்வளவுதான். அப்படிங்கும்போது தன்னுடைய அரை மாத்திரை எழுந்து என்ன கால் மாத்திரை அளவு குறைஞ்சு ஒழிப்பாங்க சரிங்களா. சரி இப்ப பாருங்க முள் பிளஸ் தீது எனக்கு என்னவா மாறுது அப்ப என்னவா மாறுது முக்டி தான் மாறுது சரிங்களா. முள் பிளஸ் தீது எனக்கு என்னவா மாறுது முக்டி தான் மாறுது. சப்போஸ் எனக்கு லகரம் வந்து பார்க்கும் இடம்பெற்றிருக்கணும் சரிங்களா. லகரம் எந்த லகரம் வேணாலும் இடம்பெற்றிருக்கலாம். லகரம் இடம்பெற்று பக்கத்துல வந்து பார்க்கும் தகர வரிசையில வந்து பார்க்கும்போது இந்த தீ வேர்டு இடம்பெற்றுச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து இல் பிளஸ் தீ எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா என்னது டீயா மாறும். இல் பிளஸ் தீ எனக்கு என்னவா மாறும்
டீயா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மாறுது சரிங்களா. ஆமா அப்ப பாருங்க முள் பிளஸ் தீ இது இல் பிளஸ் தீ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மைல்டா பார்க்கணும் சரிங்களா. இல் பிளஸ் தீ எனக்கு என்னவா மாறுது டீயா மாறுது சரிங்களா. என்னவா மாறுது டி. ஆமா இதே வந்து இல் பிளஸ் தீ எனக்கு என்னவா மாறுது ரீயா மாறுது சரிங்களா. ஆமா அப்ப இப்படி இருக்கும்போது தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரை மாத்திரை அளவுல இருந்து என்ன பண்றாங்க குறைஞ்சு கால் மாத்திரை அளவுக்கு ஒழிக்கிறாங்க. அப்ப இது மாதிரி குறைஞ்சு ஒழிக்கக்கூடியது ஆயுதமுத்துக்கு பேர் என்ன பண்ணது ஆயுத குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சரி ஓகே இப்ப புரியுதா. குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி சரிங்களா. இப்ப குற்றிய லுகரம் அப்படிங்கிறது என்னது உகரம்னா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 3 இடங்கள் இடம்பெறுவாங்க. ஆனா இறுதியில இடம்பெறும் போது எங்க மாத்திரை அளவு குறையுதோ அவங்கதான் குற்றிய லுகரம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஆமா அப்படி இருக்கும்போது குற்றிய லுகரத்தை 6 வகையா நம்ம பிரிக்கலாம் நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொற்களை வச்சுதான் இப்ப உயிர் தொடர் அப்பனா எங்க நம்ம பிரிச்சோம் சரிங்களா. இரு கூட்டலானது ர. ஆமா அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும்போது பாக்குற ஆதான் சூக்கு பக்கத்துல இடம்பெற்றிருக்கும். அப்ப இது ஒரு உயிர் எழுத்துனால அது உயிர் தொடர் குற்றிய லுகரம் நம்ம சொல்றோம். குற்றிய லிகரம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது லிகரம்னா என்ன சொன்னோம் உகரம் இடம்பெறணும் பிளஸ் என்னது பக்கத்துல எகரம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறும் இகரமா மாறும். அது என்னவா மாறும் இகரமா மாறும்னு சொன்னோம் சரிங்களா. சரி அப்ப ஐகார குறுக்கம் அப்படின்னா அதோடைய மாத்திரை அளவு 2 அது தனியா இருக்கும்போது 2 மாத்திரை அளவு ஒழிப்பாங்க. ஆனா வந்து பார்க்கும் முதல்ல வரும்போது பாக்குறப்ப முதல்ல வந்து 1.5 மாத்திரையா இருக்கும் சரிங்களா. தனியா இருக்கும்போது 2 மாத்திரை. ஆமா முதல்ல மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது என்னது 1.5 மாத்திரை. ஆமா இடையிலும் இறுதியில வரும்போது 1 மாத்திரை சரிங்களா. இது என்னது ஐகார குறுக்கம். சப்போஸ் அவுகார குறுக்கம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது முதல்ல மட்டும்தான் வரும் சரிங்களா. எதுல மட்டும்தான் வரும் முதல்ல மட்டும்தான். தனியா இருக்கும்போது பாக்குறப்ப எத்தனை மாத்திரை அப்ப பார்ப்போம். தனியா இருக்கிறப்ப அவுகார குறுக்கம் எத்தனை மாத்திரை அப்ப எத்தனை மாத்திரை 2 மாத்திரை. இது முதல் இடம் வரும்போது எத்தனை மாத்திரை அப்ப எத்தனை மாத்திரை 1.5 மாத்திரை அளவு பார்க்க ஒழிப்பாங்க சரிங்களா. சரி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. சரி ஓகே நம்ம வந்து பார்க்கும்போது இப்ப இந்த வீடியோ வந்து பார்க்கும் மறக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் சரிங்களா. சரி ஓகே தேங்க்யூ.